ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்தியாவினுடைய வரைபடத்துல ஒரு முக்கியமான மாற்றம். நம்ம அண்டை மாநிலமான கேரளா இனிமேல் வெறும் கேரளா இல்ல, கேரளம். பல வருடங்களாக மலையாள மொழியில கேரளம் எப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தாலும் அரசியலமைப்பிலையும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள்லயும் அந்த மாநிலத்தினுடைய பெயர் கேரளா அப்படின்னு தான் இருக்கு. இப்போ அந்த பெயரை அதிகாரப்பூர்வமா மாற்றியாச்சு. ஆனா இந்த ஒரு பெயர் மாற்றத்துக்கு பின்னாடி இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு இருக்கு. அதுதான் ஆர்டிகல் 3. ஒரு மாநிலத்தினுடைய பெயர் மாறும்போது அது வெறும் அரசு ஆவணங்கள்ல மட்டும் மாறாது, இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலையும் அந்த மாற்றம் பிரதிபலிக்க வேண்டும். அதனாலதான் இங்க முதல் அட்டவணை அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. கேரளா என்பது கேரளமாக மாற்றப்படுவது என்பது ஒரு வார்த்தை மாறிய கதை மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி மாநில அரசினுடைய ரெசல்யூஷன், பார்லிமெண்டினுடைய சட்ட அதிகாரம், ஆர்டிகல் 3, முதல் அட்டவணை, பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் அப்படின்னு ஒரு முழுமையான கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் என்ன, ஏன் இந்த பெயர் மாற்றம், இந்த மாற்றத்தை பார்லிமெண்ட் எப்படி கொண்டு வந்தது, இதுதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த மாற்றம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, கேரளா அப்படின்ற பெயர் கேரளமாக மாற்றியாச்சு. மலையாள மொழியில தான் அந்த மாநிலம் நீண்ட காலமாகவே கேரளம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த இந்திய அரசியலமைப்பினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அந்த மாநிலத்தினுடைய பெயர் கேரளா அப்படின்னு தான் குறிக்கப்பட்டிருக்கு. அதனால மாநிலத்தினுடைய அபிஷியல் நேம அந்த மலையாளம் பெயரான கேரளத்தோட ஒத்து போகும் மாற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டாச்சு. முதல்ல ஏன் இந்த மாற்றம் அப்படின்னா, இப்போ கேரளா அப்படின்றது கேரளம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ மலையாள மொழியில அந்த மாநிலம் ரொம்ப வருஷமாவே கேரளம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்திய அரசியலமைப்பினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அந்த மாநிலத்தினுடைய பெயர் கேரளா அப்படின்னு தான் குறிக்கப்பட்டிருக்கு. அதனால மாநிலத்தினுடைய அபிஷியல் நேம அதன் மலையாளம் பெயரான கேரளமுடன் ஒத்து போகக்கூடிய வகையில மாற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் மட்டும் இல்லாம ஒரு மாநிலத்தினுடைய அபிஷியல் கான்ஸ்டிடியூஷனல் ஐடென்டிட்டியில செய்யப்படக்கூடிய மாற்றம். அதனாலதான் இதுக்கு ஒரு ப்ராப்பர் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் தேவைப்படுது. சரி, இந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பெயர் மாற்றத்திற்கான கோரிக்கை முதல்ல கேரளா கான்ஸ்டிடியூஷனல், அதாவது கேரளா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில தான் ஆரம்பிச்சது. 2024 ஆண்டு கேரளா அசம்பிளி மாநிலத்தினுடைய பெயரை கேரளா என்பதிலிருந்து கேரளாவா மாற்றலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அதாவது மாநிலம் தன்னுடைய அபிஷியல் நேம மாத்தணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய விருப்பத்தை மத்திய அரசு கிட்ட தெரிவிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி மத்திய அரசினுடைய லெவல்ல அவங்க என்னென்ன தேவையான பரிசீலனைகளா பண்ணுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்றாங்க பார்லிமெண்ட். இப்போ அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்ல பெயர் மாற்றத்திற்கான மசோதா கொண்டு வரப்படுது. இங்கதான் நம்ம பாலிட்டியோட முக்கியமான பகுதி ஆரம்பிக்குது. ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றும் போது அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ்ல தான். அதாவது இதற்கான கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் தான் ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஃபார்மேஷன் மற்றும் ஆல்டரேஷன் தொடர்பான முக்கியமான அதிகாரத்தை பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியதா இந்த ஆர்டிகல் 3. அதாவது பார்லிமெண்டினுடைய சட்டத்தின் மூலமா ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம், ஒரு புதிய மாநிலத்தினுடைய பரப்பளவை அதிகரிக்கலாம், குறைக்கலாம், எல்லைகளை மாற்றலாம், மாநிலங்களுடைய பெயர்களை மாற்றலாம். அதனாலதான் ஒரு மாநிலத்தினுடைய பெயரை அபிஷியலா மாற்றக்கூடிய ஃபைனல் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் பார்லிமெண்ட் வழியா நடக்குது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை கேட்ட உடனே அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த ரோலும் இல்லையா அப்படின்னா, அப்படி இல்லை. ஆர்டிகல் 3 நடைமுறையில சம்பந்தப்பட்ட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட வியூஸ் பெறப்படும். ஆனா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அந்த ஃபைனல் வீட்டோ பவர் அப்படின்றது இல்லை. ஓகேவா? அந்த முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது மாநிலம் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கலாம், ஆனா இறுதியாக அந்த மாற்றத்தை சட்டமாக மாற்றக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. இதைத்தான் நம்ம முக்கியமா நினைவில் வச்சுக்கணும். இப்போ ஆர்டிகல் 3 பிரசிடென்ட்டுடைய ரோல் என்னன்னு பார்த்தா, இந்த ஆர்டிகல் 3 தொடர்பான பில்ல பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த பில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தினுடைய ஏரியாவையோ இல்ல பவுண்டரிஸையோ இல்ல ஒரு நேமையோ பாதிக்குது அப்படின்னா, பிரசிடென்ட் அந்த பில்ல அந்த மாநில லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பி அவங்களுடைய வியூஸ் என்ன அப்படின்றத கேட்பாங்க. அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கருத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆனா அந்த கருத்தை பார்லிமெண்ட் கட்டாயமா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. இதுதான் ஆர்டிகல் 3 அந்த ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ முதல் அட்டவணைக்கு வருவோம். ஒரு மாநிலத்தினுடைய பெயர் மாறிடுச்சு அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தின் பெயரையும் மாற்ற வேண்டுமா அப்படின்னா கட்டாயமா மாற்ற வேண்டும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சொல்லக்கூடிய முதல் அட்டவணை இங்க முக்கியமா பேசப்படுது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இந்தியாவினுடைய ஸ்டேட்டையும் யூனியன் டெரிட்டரியை பற்றிய விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால கேரளா அப்படின்ற பெயர் கேரளமாக மாறும் போது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல முதல் அட்டவணையில அந்த பெயருடைய மாற்றத்தையும் அந்த அப்டேட்டையும் செய்யப்படணும். இதனாலதான் இந்த பெயர் மாற்றத்தோட ஃபர்ஸ்ட் அட்டவணையினுடைய திருத்தம் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. இத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல ஒரு மாணவனோட பெயர் இருக்கு அருண் அப்படின்னு. ஆனா அவருடைய பெயரை அவர் அருண்குமார் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு அப்படின்னா,
அவர் வீட்டுல மட்டும் போயிட்டு அந்த பெயரை மாத்திக்கிட்டா போதுமா? ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல மாத்தணும், சர்டிபிகேட்ல மாத்தணும், கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல மாத்தணும், எல்லா அபிஷியல் ரெக்கார்ட்ஸ்லயும் அவரோட அந்த மாற்றப்பட்ட அந்த நேம் வந்துட்டு அப்டேட் பண்ணணும். அதே மாதிரிதான் இங்கேயும். அப்போ ஸ்டேட்ஸோடைய அபிஷியல் நேம் மாறும்போது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த அபிஷியல் லிஸ்டிங்லயும் அந்த மாற்றம் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து நடந்திருக்கு, அமெண்ட்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான காரணம், ஏன் கேரளா அப்படின்றத கேரளமா மாத்துறாங்க? அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சா இதுக்கு பின்னாடி ஒரு லாங்குவேஜ் மற்றும் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருக்கு. மலையாள மொழியில அந்த மாநிலம் கேரளம் என்றுதான் முதல்ல அழைக்கப்பட்டுச்சு. ஆனா மாநிலத்தினுடைய அபிஷியல் நேம் அதன் சொந்த மொழியினுடைய யூசேஜுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் முக்கியமான நோக்கமே. அதாவது இந்த மாற்றம் மொழி மற்றும் உள்ளூர் அடையாளம் மற்றும் அதிகாரப்பூர்வ பெயர் இந்த மூன்றையுமே ஒரே மாதிரி கொண்டு வருவதற்கான முயற்சியா தான் பார்க்கப்படுது. இப்ப பார்லிமெண்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பெயர் மாற்றத்திற்கான பில்ல பார்லிமெண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆகஸ்ட் 11, 2026 அன்னைக்கு லோக்சபால இந்த பில்ல நிறைவேற்றியாச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் 12, 2026 அன்னைக்கு ராஜ்யசபாலையும் இந்த பில்ல பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 2 ஹவுஸ்லயும் பில்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிரசிடென்ட்டுடைய அசென்ட்டுக்காக போகும். அதாவது பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் வந்து இப்ப தேவைப்படும். இப்ப பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் வந்து ஆகஸ்ட் 17, 2026 அன்னைக்கு பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இந்த பில்லுக்கு வந்துட்டு அசென்ட் வழங்குறாங்க. இதன் மூலமா பெரிய மாற்றத்திற்கான பார்லிமெண்டரி லெஜிஸ்லேச்சர் ப்ராசஸ் வந்து முடிவடைந்தது. இங்கதான் அந்த ப்ராசஸ் உடைய இதே எண்ட் ஆகுது. அதாவது கேரளா அப்படின்றது கேரளமாக அபிஷியலா நேம் சேஞ்ச் செய்யப்பட்டு சட்ட ரீதியாகவும் நடைமுறைக்கு வருது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய அப்டேட். சரி, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாவது பெயர் மாற்றம் நடந்திருக்கா, எங்காவது நடந்திருக்கா அப்படின்னா ஆப்வியஸ்லி நடந்திருக்கு. 2011 ஒரிஷா அப்படின்ற அந்த மாநிலத்தினுடைய பெயரானது ஒடிஷா என பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. இங்க என்ன ப்ரொசீஜர் நடந்துச்சோ ஆர்டிகல் 3 படி பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே ப்ராப்பரா அங்க நடந்திருக்கு. ஓகேவா? சோ இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதுல நம்ம பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 3 பேசிஸ்ல பண்ணிருக்காங்க, பிளஸ் முதல் அட்டவணையில சில மாற்றங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட் மட்டும் அவங்களா முடிவு எடுத்துக்க முடியாது. பார்லிமெண்ட்ல அந்த பில் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்டுடைய 2 அவைகளிலும் அந்த பில் வந்துட்டு பாஸ் ஆகணும். அதுக்கப்புறமா பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் கிடைச்சாதான் எந்த ஒரு பில்லுமே வந்து சட்டமாக மாறும். ஃபைனலா பிரசிடென்ட் வந்துட்டு அசென்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா, அதாவது ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா கேரளா அப்படின்றது கேரளமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டாச்சு. அபிஷியலி ஆகஸ்ட் 17, 2026 இருந்து நடைமுறைப்படுத்தவும் பட்டாச்சு. ஓகேவா? இனிமேல் கேரளா இல்ல கேரளம் என்பது அதனுடைய அபிஷியல் நேம். ஓகேவா? இப்படி ஒரு மாநிலத்தினுடைய பெயர் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே மாற்றப்படுது அப்படின்றதுக்கான ஒரு பாலிட்டி பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்பிள் தான் இது. இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸை வெறும் நியூஸா மட்டும் படிக்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கான்செப்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டா எந்த ஒரு எக்ஸாமும் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ஓரியன்டட் கண்டென்ட்டை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.